இன்னைக்கு தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகர், நடிகைகளா இருக்கவங்க, படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க படங்களுக்கு முன்னாடி என்னென்ன சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகை காந்திமதி சின்ன வயசில் நிறைய நாடகங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழில் மணமகன் தேவை அப்படிங்கிற படம் மூலியமாக தான் வந்து அறிமுகமாயிருந்தாங்க. 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து சினிமாவில் மறக்க முடியாத நடிகைகளில் ஒருத்தராக வந்திருக்காங்க. இவங்க 2004 வருஷம் ஜெயா டிவியில் வந்த கல்கி அப்படிங்கிற சீரியலில் சுந்தரி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் MS விஸ்வநாதன் அவருக்கு பேராக வந்து நடிச்சிருக்காங்க. வாங்க பாட்டி, மாஸ்டர் காத்துட்டு இருக்காங்க. வேண்டாமா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. என்ன பாட்டி இது? கத்து கொடுக்க போறவங்களே லேடி தானே, எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க வாங்க. நடிகர் சிவாஜி கணேசன் 1952 வருஷம் வெளிவந்த பராசக்தி படம் மூலியமாக தான் ஹீரோவாக வந்து அறிமுகமாயிருந்தார். இவருடைய வசன உச்சரிப்பாலையும் அசாதாரணமான நடிப்பாலையும் தலை சிறந்த நடிகர்களில் ஒருத்தராக வந்திருக்காரு. இவர் 300க்கும் மேலே படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. இவர் தூர்தர்ஷன் சேனலில் 1996 வருஷம் வெளிவந்த மீண்டும் கௌரவம் அப்படிங்கிற சீரியலில் வந்து அட்வொகேட்டாக வந்து நடிச்சிருக்காரு. நடிகர் ரகுவரன் 1982 வருஷத்தில் 7வது மனிதன் அப்படிங்கிற படம் தான் இவர் நடித்த முதல் படம். இவருடைய தனித்துவமான குரலாலையும் இயல்பான நடிப்பாலையும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் அப்பா கதாபாத்திரத்துலையும் பல படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. இவர் நடித்த படத்துலேயே புரியாத புதிர், அஞ்சலி, பாஷா, முதல்வன், லவ் டுடே இந்த படம்லாம் இவருக்கு வெற்றியாக வந்து அமைஞ்சுது. ஒரு வில்லனா நமக்கு இவரை ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். இவர் சன் டிவியில் 2006 வருஷம் பெண் அப்படிங்கிற சீரியலில் 7வது எபிசோடில் ராஜி மாதிரி பொண்ணு அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. அவர் எதுக்கும் நடிக்கணும்? நீ என்ன தப்பு பண்ணமா? உன்னை விட நல்ல பொண்டாட்டி அவர் கிடைச்சிருக்காது. அடி வாங்கிட்டு நீ பேசாம இருந்திருக்க கூடாது. எனக்கு அப்பா கிட்ட இருந்து இவ்வளவு குணம் வந்திருக்குன்னா அம்மா கிட்ட இருந்து கொஞ்சமாவது நல்ல குணம் வந்திருக்கணும் இல்லையா? மோகன் வைத்தியா 1989 வருஷத்தில் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்து அறிமுகமாயிருந்தார். படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்துலேயும் ஒரு சில தொலைக்காட்சி தொடர்கள்லையும் வந்து நடிச்சிருக்காரு. இவருடைய தம்பி ராஜேஷ் வைத்தியா, இவரும் படங்களுக்கும் இசை நிகழ்ச்சிகளுக்கும் வீணை வந்து வாசிப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 1996 வருஷம் சன் டிவியில் வெளிவந்த பிரேமி சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். அக்கா, ஒரு 1000 ரூபீஸ் இருக்குமா? எதுக்குடா இப்போ? எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். காம்போதி கலப்பாள் அது கபட காதல். அது கோபம் இல்ல, அனுபவம். என் அனுபவத்தை நானே சாகித்யமா எழுதி கம்போஸ் பண்ணேன். நடிகர் நிழல்கள் ரவி 1980 வருஷத்தில் நிழல்கள் அப்படிங்கிற படத்து மூலியமாக தான் சினிமாவில் வந்து அறிமுகமாயிருந்தார். இவருடைய பேருக்கு முன்னாடி இருக்க நிழல்கள் அப்படிங்கிற பேரே இந்த படம் நடித்ததுக்கப்புறம் தான் அடைமொழியாக வந்து இவருக்கு வந்துச்சு. இவர் ஒரு ஹீரோவா, வில்லனா, குணச்சித்திர நடிகராக பல்வேறு கதாபாத்திரத்தை 500க்கும் மேலே படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. இவர் 90ஸ்ல டிடி பொதிகை சேனலில் வந்த ரயில் ஸ்நேகம் அப்படிங்கிற சீரியலில் புருத்தோஷமன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. பைத்தியக்காரத்தனமா ஆக்காம இருக்கிறது நம்ம 2 பேர் கையில தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கிளியரா இருக்கேங்க. எந்த நிமிஷம் உங்களுக்கு என் மேல சந்தேகம் வருதோ அடுத்த நிமிஷமே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியேறிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டோட டிஏ பாக்கெட் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடும். எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, அந்த ஒரு ஊரை தவிர. நடிகர் ரகுமான் நிலவே மலரே அப்படிங்கிற படம் மூலியமாக தான் சினிமாவில் வந்து அறிமுகமாக இருந்தார். இவருடைய இயல்பான நடிப்பால் 90s ரசிகர்களோட மனசில் தனக்குன்னு தனி இடம் வந்து பிடிச்சிருக்காரு. புது புது அர்த்தங்கள், சங்கமம், கனவு கண்ணி அப்படிங்கிற படம்லாம் இவருக்கு வெற்றி படமாக வந்து அமைஞ்சுது. இவர் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாள மொழிகள்லையுமே வந்து படம் நடிச்சிட்ருக்காரு. 1996 வருஷம் சன் டிவியில் வெளிவந்த காதல் பகடை அப்படிங்கிற சீரியலில் வந்து இவர் நடிச்சிருக்காரு. இது மண்ணின்
நடிகை ரோஜா 1992 வருஷம் ஆர்கே செல்வமணி அவர் டைரக்ட் பண்ண செம்பருத்தி படம் மூலியமாக தான் ஹீரோயினாக வந்து அறிமுகமாக இருந்தாங்க. இவங்க நடித்த முதல் படமே இவங்களுக்கு வெற்றியாக அமைஞ்சுது. ரசிகர்களோட மனசில் தனக்குன்னு தனி இடம் வந்து பிடிச்சிட்டாங்க. இவங்க நடித்த படங்கள்லேயே சூரியன், உழைப்பாளி, வீரா, மக்களாட்சி இந்த படம்லாம் இவங்களுக்கு வெற்றியாக வந்து அமைஞ்சுது. இவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடா மொழிகள்லையுமே வந்து படம் நடிச்சிட்ருக்காங்க. இவங்க 2002 வருஷம் விஜய் டிவியில் வந்த நதி எங்கே போகிறது இந்த சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க. புன்னகைப்பூ ரோஜா நடிக்கும் நதி எங்கே போகிறது. நடிகை ரேவதி 1983 வருஷம் மண் வாசனை அப்படிங்கிற படம் மூலியமாக தான் கதாநாயகியை வந்து அறிமுகமாக இருந்தாங்க. இவங்க நடித்த முதல் படமே இவங்களுக்கு வெற்றியாக வந்து அமைஞ்சுது. அந்த படத்துக்கு அப்புறமா மௌனராகம், புன்னகை மன்னன், வைதேகி காத்திருந்தால், தேவர் மகன் இந்த படம்லாம் இவங்களுக்கு வெற்றி படமாக வந்து அமைஞ்சுது. சினிமாவில் சிறந்த நடிகைகளை ஒருத்தராக இவங்களுமே வந்து இப்போ இருக்காங்க. இவங்க 1990 வருஷம் சன் டிவியில் வெளிவந்த டாக்டர்ஸ் அப்படிங்கிற சீரியலில் டாக்டர் அஞ்சலி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே நேத்து கை வலிக்குது, ரொம்ப பெயினா இருக்குன்னு பூஜான்னு ஒருத்தர் இங்க வந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்துருவாங்க, அநேகமா இப்ப வந்துருவாங்க. ஏன்னா காலேஜ் போற நேரம் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிறீங்க பெயின் சரியா இருக்கும்னு, ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா நேத்து தான் பெயின் ஆரம்பிச்சிருக்கும்னு. நடிகர் விவேக் 1987 வருஷத்தில் வெளிவந்த மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படம் மூலியமாக தான் சினிமாவில் வந்து அறிமுகமாக இருந்தார். இவர் நடித்த படங்களில் நகைச்சுவையாகவும் சமூக விழிப்புணர்வு கருத்துக்களையும் இருக்கிறதுனால இவருக்கு சின்ன கலைவாணர் அப்படிங்கிற பேருமே வந்து கிடச்சிது. இவர் நடித்த படங்களில் ரன், சாமி, அந்நியன், சிவாஜி, உத்தம புத்திரன் இந்த படம்லாம் வந்து இவருக்கு வெற்றியாக அமைஞ்சுது. 100க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை நடிகராக இன்னும் ரசிகர்களோட மனசில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் 2013 வருஷம் வெளிவந்த காகித மாலைகள் அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. டெலிஃபோன்ல தானே பேசினேன், டெலிவிஷன்லயா பேசினேன். அவர் எப்படி இருந்தான்னு பாக்குறது அப்படின்னு உருமினாரு. எனக்கு கொஞ்சம் வார்த்தை தடுமாறோன்னே வரமாட்டேன்னு திட்டுறாரு. நம்ம தாத்தா வீட்டுல கார் அடியே வைக்க மாட்டாரு. இப்ப பாரு, கார் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா வரப்போறாரு. கையில கனமா பெட்டியோட வந்தாலும் வருவாரு. நீ எதுக்கும் காஞ்சிபுரம் போறதுக்கு ரெடியாரு. நடிகர் டெல்லி கணேஷ் 1977 வருஷம் வெளிவந்த பட்டின பிரவேசம் அப்படிங்கிற படம் மூலியமாக தான் சினிமாவில் வந்து அறிமுகமாக இருந்தார். நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் அவரோட இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்குன்னு தனி இடம் வந்து பிடிச்சிருக்காரு. சினிமாவில் அதிக அளவில் மதிக்கப்படுற ஒரு குணச்சித்திர நடிகராக வந்து இவர் இருக்கார். இவர் 2013 வருஷத்தில் வெளிவந்த காகித மாலைகள் அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. அல்லியா இன்னொரு வாட்டி அர்ச்சனை பண்ணா போச்சு. 2வது தடவை என்ன சொல்ற நீ? அது தியேட்டர்ல நேரம் ஆயிடுச்சு, அதான் நேர கோயிலுக்கு வந்துட்டேன். சரி சீக்கிரம் வந்து சேருங்க. ஒண்ணும் பண்ணாது ரோஜா. விதி நல்லா இருந்தா விஸ்கி என்ன பண்ணும், பிராண்டி என்ன பண்ணும். நடிகை சரண்யா பொன்வண்ணன் 1987 வருஷம் வெளிவந்த நாயகன் படம் மூலியமாக தான் கதாநாயகியாக வந்து அறிமுகமாக இருந்தாங்க. இவங்க நடித்த முதல் படமே இவங்களுக்கு வெற்றி படமாக வந்து அமைஞ்சுது. அதுக்கப்புறமா கருத்தம்மா, எம்மகன், வேலையில்லா பட்டதாரி, ராம், களவாணி இந்த படங்கள் எல்லாம் அம்மாவாகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலேயே நடித்து தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு நடிகையாக வந்து இருக்காங்க. இவங்க சன் டிவியில் 2006 வருஷம் பெண் அப்படிங்கிற சீரியலில் 7வது எபிசோடில் ராஜி மாதிரி பொண்ணு அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது அம்மா அடி வாங்குறத பார்க்க வேண்டாம். திரும்ப எப்ப அடி வாங்குவேன், வாங்குவேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்ப குழந்தை வேண்டாம். நான் சந்தோஷமா இருக்கும்போது தான் எனக்கு குழந்தை. டாக்டர் கிட்ட போனேன், மத்தியானம் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. உங்களுக்கு 90s வந்த சீரியல் பிடிக்குமா இல்லை இப்போ வர சீரியல் பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இப்போ நம்ம பார்த்த இந்த நடிகர் நடிகைகளில் உங்களுக்கு யாரை பிடிக்கும், அவங்க நடித்த சீரியலே எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.